கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 31வது சங்கீதம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே என்று ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருத்தல் என்பது மிக முக்கியம். காத்திருத்தல் என்றால் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும். சிலது உடனே நடக்கும், சிலது காலதாமதமாக நடக்கும். நம்முடைய உள்ளம் ஸ்திரமா இருக்கணுமா? இந்த காத்திருத்தல்ல நம்ம ஸ்திரமா இருக்கணுமா? அதனாலதான் அவர் சொல்றாரு, திடமனதாயிருங்கள். எவ்வளவு காலதாமதமானாலும் உங்க மனதை தளர விடாதுங்க. உங்க மனதை வேற ஒரு சிந்தைக்கு இடம் கூடாதுங்க. உங்க மனதை உலகத்துக்கு ஏற்றபடி சிந்திக்க இடம் கூடாதுங்க. திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு நம்முடைய மனம் திடமா இருக்கிறது என்று நாம் எண்ணுவோம். சில சூழல்கள் நம்முடைய மனதை கரைய பண்ணி விடுகிறது. நம்முடைய மனதை ஒடுங்க செய்து விடுகிறது. நம்முடைய மனதை ஒருவேளை அல்லல் தட்டக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ திடமனதார். நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய அளவில் என்ன வார்த்தைகள் வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய அளவில் என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நாம திடமனதா இருக்கணும். இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் மிகுந்ததாக இருக்கும், மகிமை மிகுந்ததாக இருக்கும், ஆச்சரியம் மிகுந்ததாக இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு காத்திருக்கும் பொழுது எங்கள் இருதயம் திடமாயிருந்து உம்மூலமாய் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய இருதயத்தை திடமாக வைத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற நாங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.